2 வோல்டேஜ் 3 வோல்டேஜ் 4 வோல்டேஜ் V out. Okay. Minus plus R1 summon R2 summon R3. R1 R2 R3 மூணும் சமன் தான். அவங்களோட மூணோட பெருமானமும் பாத்தீங்கன்னு சொன்னா மூணோட பெருமானமும் கிட்டத்தட்ட 24 18 ஓகே 24 கிலோ ஓம். அவனோட பெருமானம் எல்லாமே 24 கிலோ ஓம். 24 கிலோ ஓம். சரியா? எல்லாத்துல பெருமானம் 24 கிலோ ஓம். அதே போல சொல்லியிருக்கேன் என்ன, இது வந்துட்டு 2 வோல்டேஜ் 3 வோல்டேஜ் 4 வோல்டேஜ். இப்ப நீங்க இன்னைக்கு காண போறீங்க V out. V out வந்துட்டு யாரு? V out V not எல்லாம் உண்டு தானே இடத்துல. V out வந்துட்டு யாரு? ஓகே, ஈக்குவேஷன் நீங்க நோட் பண்ணிருக்கீங்க. இது பாத்தீங்கன்னு சொன்னா பிளஸ் 20 வோல்டேஜ் மைனஸ் 20 வோல்டேஜ். Uh, 24 கிலோ ஓம். இது 24 கிலோ. ஓகே, பாருங்க உங்களுக்கு இருக்கிற ஈக்குவேஷனை போடுங்க. உங்களோட சமன்பாடு என்ன? V out சமன் நேர்மாற்று கூட்டல் விரியலாக்கி, நேர்மாற்றுன்னு சொல்லக்கூடிய அடுத்த மைனஸை போட்டுடலாம். நேர்மாற்று கூட்டல் விரியலாக்கி மைனஸ் RF V ஓகே மைனஸ் RF. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நம்ம? மைனஸ் RF அதுன்னு சொன்னா V1 over R1 plus V2 over R2 plus V3 over R3. இதுதான் நம்மளோட சமன்பாடு. இப்ப இந்த சமன்பாடுல இருக்கிற பெருமானங்களை பெருசா ஒன்றும் இல்லை. இதுல பெருமானங்களை பிரதிட்டீங்கன்னு சொல்லி V out சமன் மைனஸ் RF மைனஸ் 24 கிலோ மைனஸ் 24 தர 13 24 தர 13 பிராக்கெட்டுக்குள்ள V1 பெருமானம் எவ்வளவு? 2/3. 2 சாரி V1 பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா 2. V1 பெருமானம் 2. கீழே தடை பெருமானம் R1 எவ்வளவு? 24 கிலோ ஓம். 24 கிலோ ஓம். ஓகே, 24 கிலோ 24 தர 13. ஆக V2 எவ்வளவு? 3 வோல்டேஜ். 3 கீழே R2 பெருமானம் எவ்வளவு? 24 கிலோ ஓம். எல்லாத்துல தடை, இந்த தடை பெருமானம் எல்லாத்துல தடை பெருமானம் 24 கிலோ ஓம். ஆகவே 3 கீழே 24 தர 13
சக அடுத்தது V3 எவ்வளவு 4 வோல்ட் 4 கீழே தடை பெருமானம் எவ்வளவு 24 கிலோ 24 கிலோ சாரி 24 கிலோ 24 தர 13 சரி இப்ப V அவுட் சமன் மைனஸ் 24 தர 13 பிரகெடுங்க பாருங்க இப்ப எல்லாத்துக்கும் கீழே பொதுவா இருக்கிறாள் யாரு 24 தர 13 தான் ஆகவே எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிற ஆளை பாத்தீங்கன்னு சொன்னா 24 தர 13 அதை பொதுவா எடுத்துட்டு நம்ம என்ன செய்யலாம் மற்றவங்களை கூட்டலாம் 2 சக 3 சக 4 அப்ப எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னு சொன்னா என்ன செய்ய போதும் 2 3 5 5 3 சாரி 2 3 5 5 4 9 என்ன ஓகே அப்ப 9 கீழே 24 தர 13 சொல்லி வரப்படாது இப்ப V அவுட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைனலா V அவுட் மைனஸ் 24 தர 13 பெருக்கு பெறாரு ஆகவே இதை செய்யலாம் 2 வெட்டலாம் வெட்டுப்பாட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு V அவுட் வந்துட்டு மைனஸ் 9 வோல்டேஜ் வரும் ஓகே இந்த ஆன்சர் வந்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மைனஸ் 9 வோல்டேஜ் வந்தவங்க ஹேண்ட் ரைஸ் சார் அது V அவுட்டா V நோட்டா V அவுட் V நோட் எல்லாம் ஒண்ணு தானே வருது V அவுட் V நோட் சரி சரியே ஓகே இப்ப இதுல இன்னொரு கேள்விதாரம் பாருங்களே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தடைப்பெருமானம் என்ன ஓகே இப்ப எப்படி சொல்லலாம் பாருங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தடைப்பெருமானம் எல்லாமே சமனாதாரி R1 சமன் R2 சமன் R3 3 பெருமானம் சமனாதாரி அதே போல 24 கிலோ இவரும் சமனாதாரிக்காரு ஆகவே இந்த தடைப்பெருமானங்களோட யாரும் சமனாரிக்காரு RFம் சமனாரிக்காரு RFம் சமனாரிக்காரு இப்ப இப்படி இவருங்க எல்லாரும் சமனாரிக்கிறதால நம்மளோட சமன்பாடு லேசா மாற போகுது எப்படின்னு சொன்னா எல்லாரும் எல்லா தடைகள் இந்த தடையில இருந்து RFல இருந்து எல்லா தடை பெருமானங்களும் சமனாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் RF சமன் R1 சமன் R2 சமன் R3 இப்ப எல்லா தடை பெருமானம் சரி கீழே நோட்ஸ் சொன்னா அழிக்கோங்க பாயிண்ட்ஸ் அழிக்கொள்ளுங்க எல்லா தடை பெருமானம் பிரகெட்டுகள் எழுதுங்க RF சமன் R1 சமன் R2 சமன் R3 எல்லா தடை பெருமானங்களும் சமனாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லா தடை பெருமானங்களும் சமனாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லா தடை பெருமானங்களும் சமனாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் சொல்லி அந்த டைம்ல சமன்பாடு எழுதிக்கொள்ளுங்க V out 7 மைனஸ் V1 plus V2 plus V3 சொல்லுங்க இப்ப நாம எல்லா தடை பெருமானங்களையும் சமனாக எடுத்தோம்னு சொன்னா V out 7 எப்படி வருவாரு மைனஸ் V1 plus V2 plus V3 இது எப்ப இந்த இவங்களோட எல்லா தடை பெருமானங்களும் சமனாக இருக்கிற டைம்ல மட்டும் இப்படி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி சாம்பாடு ஓகே இப்ப இதுல இன்னொரு கேள்வி பாருங்க இந்த வோல்ட் அளவை கன்சிடர் பண்ண வேண்டாம் சரியா சச்சுரேஷன் வோல்ட் அளவுல கன்சிடர் பண்ண வேண்டும் 20 கிலோ 20 கிலோ அதே போல R1 சமன் 10 கிலோவும் R2 சமன் R1 சமன் 30 கிலோவும் R1 சமன் 30 கிலோவும் R2 சமன்
20 கிலோ, R3 சமன் 10 கிலோ, R2 சமன் 10 கிலோ. இப்ப எனக்கு நீங்க காணணும் V out யாது? V out யாது? ஓகே, இப்ப பாருங்க, இப்ப V out காணப்படுறோம். என்ன V out? இப்ப V out கூடிய சமன்பாடு என்ன போட்டு கொள்ளுங்க. V out சமன், சரி, V out சமன் நேர்மாற்று கூட்டல் விரியாகும். அப்ப மைனஸ் RF தர V1 இன் கீழ் R1 பிளஸ் V2 இன் கீழ் R2 பிளஸ் V3 இன் கீழ் R2. V out சமன் மைனஸ், இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப உங்களுக்கு பாருங்க, இப்ப லேசா சுருக்கிறதுக்கு நம்ம சொல்லலாம். பாருங்க, லேசா சுருக்கிறது சொல்லலாம். இப்ப இந்த சமன்பாடுல நம்ம லேசா என்ன செய்யலாம்? சுருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி மைனஸ் உள்ளுக்கு வச்சுட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா, இவர் RF உள்ளுக்கு அனுப்பி எல்லாருக்கும் பெருக்க வைப்போம். அப்ப V1 தர RF கீழே R1 பிளஸ் V2 தர RF கீழே R2 பிளஸ் V3 தர RF கீழே R3. ஓகே, இப்ப பெருமானங்களை பிரதியிடும். V out சமன் மைனஸ் பிராக்கெட்டுக்கு V1 தர RF. V1 எவ்வளவு? V1 பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா 8 வோல்டேஜ். என்ன 8 தர RF பெருமானம் என்ன? 120 கிலோ. 120 கிலோன்னு சொன்னா 120 தர 13, 120 தர 13. அதுக்கு கீழே R1 பெருமானம். R1 பெருமானம் எவ்வளவு தந்தீங்க? 30 கிலோ. 30 தர 13 சக. அடுத்தால் V2. V2 பெருமானம் எவ்வளவு? 6 வோல்டேஜ். 6 தர RF பெருமானம் 120 கிலோ. 120 தர 13. கீழே R2 பெருமானம், தடை பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா 20 கிலோ. 20 தர 13 சக. பாருங்க, லேசா சுருக்கலாம் எல்லாத்தையும். அடுத்தது V3. ஓகே, V3 தர RF. என்ன V3 பெருமானம் எவ்வளவு? 4 வோல்ட் அளவு. 4 தர RF பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா 120 கிலோ. என்ன 120 தர 13. 120 தர 13. கீழே R3. R3 பெருமானம் எவ்வளவு? 10 கிலோ. 10 தர 13. இப்ப பாருங்க, இதுல லேசா நம்ம சுருக்கலாம். பாருங்க, 13, 13, 13, 13, கீழே 13, மேலே 13. ஓகே, கீழே இருக்காரு, மேலே வெட்டியாச்சு. அடுத்தது கீழே 30, மேல 120. 30, 120 வெட்டலாம், சுருக்கலாம். 30, 120 சுருக்கின்னு சொன்னா மேலுக்கு 4 வருவாரு. அதே போல இங்க சுருக்கின்னு சொன்னா 20, 120 இதுல சுருக்கிற டைம்ல 6 வருவாரு. 10, 120 12 வருவாரு. இப்ப உங்களுக்கு லேசா வருவாரு. V out சமன் மைனஸ் 8 தர 4 சக 6 தர 6 சக 4 தர 12.
இதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், டேஸா கால்குலேட்டர் என்ன பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபைனலா வி அவுட் வருவார். வி அவுட் 7 மைனஸ் எவ்வளவு வரார் சொல்லுங்க. மைனஸ் 8 தர 4 சக 6 தர 6 சக 4 தர 12. ஓகே, இதுல உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும் எப்படி, மைனஸ் 116 வோல்டேஜ் வரும். 116 வோல்டேஜ் வரும். சரியா, அவுட் வந்துட்டு மைனஸ் 116 வோல்டேஜ் வரும். வெரி குட். சரியா, இப்ப இதுல இப்படிதான் கேள்வி வரலாம். சரியா, அப்ப இதுல நாம பார்க்க போனோம்னு சொன்னா இதுல எம்சிக்யூக்கு வந்துட்டு வரலாம். ஃபைனலா வந்துட்டு உங்களுக்கு ஃபைனலா வந்து நேர்மாற்று விரியலாக்கி நம்ம பார்த்து வந்து சின்ன சின்ன கேள்விகள் உங்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. எப்படியும் என்ன செய்ய, இந்த கேள்விகள் பெரிய கேள்விகள் வந்து என்ன செய்வோம், ட்ரை பண்ணுங்க. அப்படி பெரிய கேள்விகள் உங்களுக்கு ட்ரை பண்ற டைம்ல தான் என்ன செய்யலாம், மற்ற கேள்விகளை சமாளிக்கலாம். ஓகே, இப்ப நாம பார்த்திருக்கோம் என்ன, இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே நேர்மாற்று விரியலாக்கி தான் பார்த்திருக்கோம். அப்ப நேர்மாற்று விரியலாக்கி பார்த்திருக்கோம். அடுத்து நேர்மாற்று விரியலாக்கிட கூட்டல் விரியலாக்கி பார்த்திருக்கோம். நேர்மாற்று கூட்டல் விரியலாக்கி. இப்போ நாம பார்க்க போற விரியலாக்கி என்னன்னு சொன்னா நேர்மாற்ற விரியலாக்கி. இப்ப நம்ம பார்க்க போறது யாரு, நேர்மாற்ற விரியலாக்கி. நேர் மாற்றா விரியலாக்கி. non-inverting amplifier. Non-inverting amplifier. Okay. இப்ப இதுல சுற்று வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எப்படி வரும்னு சொன்னா பாருங்க, மைனஸ் பிளஸ் என்ன, மைனஸ் பிளஸ். இப்ப நாம என்ன செய்யணும் சொன்னா, இப்ப இவருக்கு தெரியும் இங்க ஒரு தடை இருக்காரு, என்ன செய்ய இங்க இப்படி போறாரு. இது வந்துட்டு ஆர்எஸ் தடை, இதை சொல்லுவோம் ஆரின் தடை. ஆரின் தடை இது ஆர்எஸ் தடை, இது ஆரின் தடை சொல்லுவோம். இப்போ நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த புள்ளிக்கு ஏர்த் பண்ணிட்டு, இந்த புள்ளி ஏர்த் பண்ணிட்டு இவருக்கு தான் நாம யாரை கொடுக்க போறோம்னு சொன்னா வி இன்ன கொடுக்க போறோம். இவருக்கு தான் யார வி இன்ன கொடுக்க போறோம். அதே போல இதை சொல்லுவோம் வி அவுட். சொல்லுவோம் யாரு, வி அவுட்னு சொல்லுவோம். ஆகவே இவங்க இடத்துல தெரியும் வளமையா இருக்கிற ஆக்கள் தான் யாரு, பிளஸ் விசிசி மைனஸ் விசிசி இருக்கும். பிளஸ் விசிசி மைனஸ் விசிசி. சரியா, குயிக்கா தண்ணி குடிக்கிறவங்க தண்ணி குடிக்கிடுவாங்க. என்ன, இப்ப நாம இது வந்துட்டு இதுக்குரிய ஈக்குவேஷனா எடுப்போம். சரி, ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இங்க வார கரண்ட் இது ஐன்னு சொல்றேன். இவடுத்து வார கரண்ட் இவடுத்து போறது ஐ இன், இது ஐஎஃப்னு சொல்லி நோட் பண்றது. அதே போல ஓகே, இவ்வளவுதான். சரியா, இது நாம என்ன செய்ய காணப்போறோம். இப்ப பாருங்க பிள்ளைகள், இவங்களுக்கு தெரியும் ஒரு ரூல் தெரியும் என்ன, இந்த புள்ளிலைக்கு அழுத்தமும் இந்த புள்ளிக்கு அழுத்தமும் இவங்களுக்கு சமன் சொல்லி தெரியும். இந்த புள்ளிக்கு அழுத்தம் இந்த புள்ளிக்கு அழுத்தத்துக்கு சமன். ஆகவே நம்மளுக்கு தெரியும் இந்த புள்ளிக்கு அழுத்தம் வி பிளஸ் சொல்லும், வியோடது வி மைனஸ் சொல்லும். வி பிளஸ் சமன் வி மைனஸ், வி பிளஸ் சமன் வி மைனஸ். இது வந்துட்டு யாரு, கோல்டன் ரூல். இது வந்துட்டு கோல்டன் ரூல், பொன் விதின்ற நம்ம படிச்சிருக்கோம். வி பிளஸ் சமன் வி மைனஸ். சரியா, அடுத்தது பாருங்க. ஆகவே இப்ப வி பிளஸ் சமன் இந்த அழுத்தம் இவரது அழுத்தம் சமன் சொன்னா, இப்ப இவர்த்தை அழுத்தம் பாத்தீங்கன்னு சொன்னா வி மைனஸ், இவர்த்தை அழுத்தம் வந்துட்டு வி பிளஸ். என்ன, இப்ப வி பிளஸ் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளை பாருங்க, வி பிளஸ்க்கு நாம என்ன செய்யும், வி பிளஸ் இந்த அழுத்தம் கொடுக்கும், வி இன் அழுத்தத்தை கொடுக்கும். இப்ப வி பிளஸ்க்கு இந்த இவர்த்தை நாம கொடுக்குற அழுத்தம் என்ன, வி இன். ஆகவே
v பிளஸ் சமன் v மைனஸ் இவங்க எல்லாம் யாருக்கு சமனா இருப்பாரு v இன்னுக்கு சமனா இருப்பாரு. அடுத்து நம்ம கொடுக்குற அழுத்தம் v இன், ஆகவே அந்த அழுத்தம் தான் இவட தெரிவிக்கிறார். இப்ப இவட தெரிவிக்கிற அழுத்தம் எவ்வளவு, இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம் எவ்வளவு v இன், இந்த புள்ளி இருக்கிற அழுத்தம் எவ்வளவு v இந்த புள்ளி. ஓகே, இப்ப அடுத்தது தெரியும் உங்களுக்கு பிள்ளைகள் பாருங்க, இந்த புள்ளி எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த புள்ளி எடுத்தீங்கன்னு சொன்னா இங்கால கரண்ட் போகாது. உங்களுக்கு தெரியும் இங்க இந்த இதனூடாக மின்னோட்டம் 0, இதனூடாக மின்னோட்டம் 0, இதனூடாக கரண்ட் போகாது. அப்ப இதனூடாக இந்த இதுக்குள்ளாக கரண்ட் ஓடாதுன்னு சொன்னா, இப்ப இங்க வார கரண்ட் யாரு ஐ இன், ஐன்னு சொல்லி வார கரண்ட் என்ன செய்வாரு ஐஎஃப் ஆக வெளியாகுவார். ஐன்னு சொல்லி வார கரண்ட் வந்து எப்படி வெளியாகுவாரு ஐஎஃப் சொல்லி வெளியாகுவாரு. ஆகவே அழுத்தம் v சொல்லும். ஓகே, ஆகவே கேச்சோஃப் விதிப்படி, கேச்சோஃப் விதிப்படி இந்த புள்ளி இந்த v ன்னு சொல்ற இந்த புள்ளியை நோக்கி வார, இந்த புள்ளியை நோக்கி வார மின்னோட்டங்கள், அப்ப கேச்சோஃப் மின்னோட்ட விதிப்படி எப்படி வரப்படுறாரு ஐ இன், இந்த புள்ளியை நோக்கி வார மின்னோட்டம் இந்த புள்ளியை விட்டு வெளியேறி செல்ற மின்னோட்டத்துக்கு கூட்டத்தொகை சமன். அப்ப இந்த புள்ளியை விட்டு வார மின்னோட்டங்க யார் யாரு ஐயின் தான் வாராரு. அப்ப அந்த ஐயின் வந்துட்டு, இந்த ஐயின் வந்துட்டு யாருக்கு சமனா இருப்பாரு, ஐயின் வந்துட்டு யாருக்கு சமனா இருப்பாரு ஐ எஃப்க்கு சமனா இருப்பாரு. ஐயின் வந்துட்டு ஐஎஃப்க்கு சமனா இருப்பாரு. இப்ப ஐயின் வந்துட்டு ஐஎஃப்க்கு சமன் சொல்லி எடுத்துட்டோம். இப்ப இவங்களை வச்சு ஈஸியா நம்ம இப்ப சமன்பாடு கொண்டு போகலாம். இப்ப ஐன்னு சொன்னா பாருங்க, இவ்விடத்துல ஐயின் வந்துட்டு இங்க இருந்து தான் உருவாகி வாரான்னு சொல்லி எடுத்துருக்கேன். இங்க இருந்து தான் உருவாகி வாரான்னு சொன்னா இந்த ஐயினுக்கு சரியா, இந்த ஐயின், அப்ப ஐன்னு சொன்ன கேச்சோஃப் விதிப்படி தம்பி பாருங்க, மின்னோட்ட விதி என்ன சொல்லுது, இந்த புள்ளியை நோக்கி வார மின்னோட்டங்களை கூட்டத்தை இந்த புள்ளியை விட்டு வெளியேறி சொல்ற மின்னோட்டத்தை கூட்டத்தை சமன். இந்த புள்ளியை நோக்கி வார மின்னோட்டம் யாரு ஐயின் தான் வர, ஐயின் மட்டும்தான் வராது இந்த புள்ளியை நோக்கி, அதோட ஐயின் சமன். இந்த புள்ளியை விட்டு வெளியேறி செல்ற மின்னோட்டம் யாரு ஐஎஃப், ஐயின் சமன் ஐஎஃப் சொல்லி எழுதிக்க சரியா. இப்ப அடுத்தது பாருங்க, v7ir சொல்லி தெரியும் உங்களுக்கு, v7irங்கிற ஓமின் விதி தெரியும் உங்களுக்கு. v7ir சொன்னா i சமன் v இன்குள் r, i சமன் என்ன v இன்குள் r, i சமன் v இன்குள் r. ஆகவே இந்த புள்ளியில பாருங்க v இன்குள் r சொன்னா இப்ப ஐன்னு நாம் எழுத போறோம், ஐனுக்கு எழுத போறோம். அப்ப ஐனுக்கு எழுதுறேன்னு சொன்னா அப்ப ஐயின் ஸ்டார்டிங் புள்ளி இந்த 0, ஸ்டார்டிங் புள்ளி 0 வோல்ட் அளவு, எண்டிங் பாயிண்ட் அதாவது முடிவு புள்ளி இந்த v இன் சரி v இன். ஆகவே ஐயின் நம்ம எப்படி எழுதலாம் 0 மைனஸ் v இன், 0 மைனஸ் v இன், 0 மைனஸ் v இன் எழுதிக்கும் இந்த வோல்ட் அளவு, இது குறுக்கான வோல்ட் அளவு. 0 மைனஸ் v இன் கீழே தடைப்பெருமானம் எவ்வளவு r இன், தடைப்பெருமானம் r இன். நான் டவுட் கேட்க சொல்லுவேன், அப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்களா. 0 மைனஸ் v இன் கீழே தடைப்பெருமானம் r இன் சமன். இப்ப ஐஎஃப் எழுத போறோம், ஐஎஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியும் v இன், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் அது முடிவு புள்ளி, ஆரம்ப புள்ளி v இன், முடிவு புள்ளி v அவுட். ஆகவே v இன் மைனஸ் v அவுட் கீழே தடைப்பெருமானம் எவ்வளவு r, தடைப்பெருமானம் r. ஓகே, இப்ப நாம இதை சிம்பிளை சுருக்கினம் சொன்னா, இதை சுருக்கினம் சொன்னா எப்படி வரப்படாரு பாருங்க, மைனஸ் v இன் கீழே, மைனஸ் v இன் கீழ் r இன் சமன் v இன் மைனஸ் v அவுட் கீழே rf, கீழ் rf. இப்போ இங்க rf என்ன செய்யறாரு பிரிபட்டிருக்காரு, அவர் என்ன செய்ய ஒன்றால் அனுப்பணும்னு சொன்னா v இன் மைனஸ் v அவுட், v இன் மைனஸ் v அவுட், இந்த rf இங்க வந்து பெருக்கப்படுவாரு மைனஸ் rf இன் கீழ் r இன் v இன். என்ன இந்த rf வந்துட்டு இங்க பெருக்கப்பட்டிருக்காரு, அப்ப நாம அப்படியே எழுதிருக்கோம். இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப v இன் என்ன செய்யறாரு, v இன் வந்துட்டு இங்க பாருங்க, இப்ப v அவுட் வந்துட்டு இங்க மைனஸ் அடிக்காரு. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா v அவுட் வந்துட்டு எனக்கு பிளஸ் ஆகி வரணும். ஆகவே v பிளஸ் v அவுட் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த சைடுக்கு அனுப்பி மைனஸ் இங்க ஆக்குள்ள இங்க சைடு கொண்டு வரேன், பிளஸ் மைனஸ்ங்கிற ஆக்குள்ள இங்க இவரை மைனஸ் v அவுட் இங்க எப்படி அனுப்பி இவரை இங்க கொண்டு வரேன், சமன்பாட்டை மாற்றம் செய்யறேன். இப்ப இவரை மாற்றுறதால இந்த v இன் பிளஸ்
சாரி வி இன் மைனஸ் வி அவுட் அங்கால போவாரு. அப்ப அங்கால போற டைம்ல பிளஸ் வி அவுட்டா வருவாரு. பிளஸ் வி அவுட் சமன் வி இன் மைனஸ் வி அவுட் என்ன அங்கால போனா பிளஸ் ஆயிட்டாரு. இப்ப இந்த மைனஸ் இங்க இருக்கிற இந்த தொகுதி என்ன செய்வாரு, இந்த வி இன்னோட வந்து என்ன செய்வாங்க, இப்ப கூட்டுப்படுவாங்க. ஆகவே வி இன் பிளஸ் ஆர்எஃப் இன் கீழ் ஆர் இன் தர வி இன் தர வி இன். ஓகே, இப்ப இதுல நாம என்ன செய்யலாம்னு சொன்ன பிள்ளைகள், நம்ம இப்ப இதுல வி இன் ரெண்டு பக்கமும் பாருங்க. வி இன் இவ்வளவு என்ன செய்யறாரு, பொதுவாரிக்காரு. இந்த கூட்டுப்படுற இந்த தொகுதியிலையும் பொதுவாரிக்காரு. ஆகவே வி அவுட் சமன் வி அவுட் சமன். இப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா, வி இன்ன பொதுவா எடுத்துன்னு சொன்னா, வி இன்ன பொதுவா எடுத்துன்னு சொன்னா 1 பிளஸ் ஆர்எஃப் இன் கீழ் ஆர் இன். நான் என்ன செஞ்சிருக்கேன், இதுல இருந்து வி இன்ன எடுத்திருக்கேன். இப்ப வி இன்ன நான் அதுல இருந்து எடுத்துன்னு சொன்னா, அப்ப அந்த இடத்துல யார் போடுவா, இப்ப கொண்டு ஓடுவோம். அதுல இருந்து எடுத்துட்டேன் வி இன்ன. இப்ப இந்த வி இடத்துல வி இன்ன எடுத்துட்டேன். அப்ப மிச்சப்படுறாள் யாரு, ஆர்எஃப் இன் கீழ் ஆர் இன். இதுதான் என்ன உங்களுக்குரிய சமன்பாடு. சமன்பாடு சரியா? இப்ப இதுல டவுட் இருக்கிறவங்க கேளுங்க, இப்ப மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் ஒரு ஆள் கேட்டிருக்கி மைனஸ் முனைக்கு ஏன் நேர் பண்ண தெரியாமி. இப்ப நாம என்ன செய்யணும் சொன்னா, இது நேர் மாற்றா விரியலாக்கி. நேர் மாற்றா விரியலாக்கின்னு சொன்னா என்ன செய்ய போது, நான் கொடுக்கிற இதுக்கு பிளஸ்க்கு நான் அழுத்தம் கொடுத்தேன்னு சொன்னா தான் எனக்கு அவுட்புட் வந்துட்டு பிளஸ் ஆக வருவாரு. பிளஸ் பகுதிக்கு நம்ம இந்த பிளஸ் பகுதிக்கு அழுத்தத்தை கொடுத்தா தான் எனக்கு இங்க வி அவுட் என்ன செய்ய போகுது அதே மாதிரி வருவாரு. உதாரணத்துக்கு இப்படி ஒரு அலை ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஃபார்மேட் என்ன செய்யப்படுறாருன்னு சொன்னா, இங்க விரியலாக்கம் நடக்கும். என்ன செய்ய வர, இந்த பிளஸ் பகுதி பிளஸ் பகுதியாகவே வருவார். அதே போல மைனஸ் பகுதி மைனஸ் பகுதியாகவே வருவார். உங்களுக்கு அவத்தை மாற்றம் நடக்கக்கூடாது. அதாவது நம்ம கொடுக்கிற அழுத்தம் பிளஸ் சொன்னா பிளஸ் தான் வரணும், மைனஸ் சொன்னா மைனஸ் தான் வரணுங்கிறதுக்காக வேண்டியதான் நம்ம என்ன பிளஸ் பகுதிக்கு அழுத்தத்தை கொடுக்கணும். அதான் நேர் மாற்றா விரியலாக்கி. நேர் வந்துட்டு மாறல, பிளஸ் சொன்னா பிளஸ் தான், மைனஸ் சொன்னா மைனஸ் தான். இப்ப ஏன் இங்க ஏர்த் பண்ணிக்கன்னு சொன்னா, இவ்விடத்துல ஏர்த் பண்ற வந்துட்டு காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப இவர் மைனஸுக்கு நாம அழுத்தம் கொடுக்கல. இப்ப மைனஸுக்கு அழுத்தம் கொடுக்கல, இவள இது இவர் வந்துட்டு ஒப்பே வந்து ஒர்க் பண்ணணும்னு சொன்னா, இவருக்கு நாம சரி ஏர்த் பண்ண தான் வேணும். ஏர்த் பண்ண தானே இங்க இருந்து போறதை நம்ம என்ன செய்யறோம், இங்க சமப்படுத்தி காட்டலாம். சரியா? அடுத்தது சோ இப்படி வோல்டேஜ் இன்புட். ஓகே, இப்ப நாம இன்புட் கொடுப்போம். என்ன வி இன்னுக்கு நம்ம இப்ப இன்புட் கொடுப்போம். இது சமன்பாடு மாத்தினா இடத்துக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இப்ப ஒன்றுமில்ல தம்பி. என்ன செய்யணும் சொன்னா, உங்களுக்கு விளங்குற மாதிரி இவடத்தை சொல்றேன் நான். இப்ப இவடத்தை என்ன செய்யணும், முதலாவது என்ன செய்யணும் சொன்னா, ஓகே முதலாவது இவடத்துல வி இன் இப்படித்தானே இருக்காரு. இப்ப நான் வி இன் இந்த மைனஸ் வி அவுட் அங்க அனுப்புறோம். இந்த சமன்பாட்டுக்கு இங்க அனுப்புறோம் சொல்லி வச்சுக்கோங்களேன். மைனஸ் வி இன் மைனஸ் வி அவுட் அனுப்பணும்னு சொன்னா எப்படி ஒரு மைனஸ் ஆர்எஃப் கீழ் ஆர் இன் வி இன். இந்த மைனஸ் வி அவுட் அங்கால போனோம்னு சொன்னா பிளஸ் வி அவுட்னு சொல்லி வருவார். இப்ப இந்த சமன்பாடுல என்ன செய்யணும் சொன்னா, இந்த மைனஸ் ஆர்எஃப் வி இன் ஆர்எஃப் கீழ் ஆர் இன் தர வி இன்ங்கிறத இந்த சைடு கொண்டு வாங்க. அப்ப எப்படி வருவாரு, வி அவுட் மிச்சப்படுவாரு சமன் வி இன் ஆல்ரெடி இருக்காரு, வி இன் இருக்காரு. இப்போ மைனஸ் ஆர்எஃப் ஆர் இன் வி இன்ங்கிறாள் என்ன செய்வார், இங்க வந்து கூட்டுப்படுவார். இங்க சைட்டுக்கு இங்க சைட்டுக்கு வந்து என்ன செய்வாரு, கூட்டுப்படுவார். மைனஸ் பிளஸ் தான் வரும். சரியா? அதுக்கு பிறகு என்ன செய்யப்போ அங்க நம்ம பொதுவா எடுத்திருக்கோம் யாரு, வி இன பொதுவா எடுத்திருக்கோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா 1 இந்த வி இன் எடுத்த இடத்துல 1 போடுவோம். ஏன் அவர்கிட்ட இருந்து வி இன் எடுத்துட்டோம். பிளஸ் ஆர்எஃப் இங்கில் ஆர் இன். அதே போல இந்த வி இன் நம்ம என்ன செய்யணும், வி இன் நம்ம எடுத்துட்டோம். அதான் ஓகே. இப்போ எங்களுக்கு சமன்பாடு எப்படி வருவாரு, வி இன் வி அவுட் சமன் வி இன் 1 பிளஸ் ஆர்எஃப் இங்கில் ஆர் இன் சொல்லி வருவார். சரியா? இப்ப இதுல பாருங்க நம்ம பிள்ளைகள், இப்ப இதுல எவ்வளவு தெரியும், ஏவி சொன்னா வோல்ட் அளவு நயம். வோல்ட் அளவு நயம் எப்படி சொல்லுவோம், வோல்ட் அளவு நயம் சமன் வி அவுட் இன் கீழ்
வி இன், வி அவுட்டிங்கில் வி இன். ஆகவே வி அவுட்டிங்கில் வி இன் சொன்னா இந்த வி அவுட்டு கீழே இந்த வி இன்ன கொண்டு வந்தேன்னு சொன்னா, வி அவுட்டு கீழே இந்த வி இன்ன கொண்டு வந்தேன்னு சொன்னா நம்மளோட சாம்பாடுல மிச்சப்படுறாள் யாரு? 1 பிளஸ் ஆர் எஃப் இன் கீழ் ஆர் இன், 1 பிளஸ் ஆர் எஃப் இன் கீழ் ஆர் இன் சொல்ற ஒரு மிச்சப்படுவார். அப்ப வோல்ட் நயம் காண்றதுக்குரிய நேர்மாற்றா விரியல் ஆக்கிட வோல்ட் நயம் எப்படி காணணும்? 1 பிளஸ் ஆர் எஃப் இன் கீழ் ஆர் இன் போட்டீங்கன்னு சொன்னா வோல்ட் நயம் நம்மளுக்கு காணலாம். சரி, இதை குயிக்கா நோட் பண்ணி எடுங்க பிள்ளை, இதுல கேள்வி ஆகும். ஓகே, திரும்ப வேணும் சொன்னா இதை சொல்றேன். நான் அடுத்த சாம்பாடு அடுத்த முறை சொல்றேன் பாருங்க, இது வரைக்கும் சொல்றேன். இப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? கோல்டன் ரூல். கோல்டன் ரூல் என்ன சொல்லுது? பி பிளஸ் ஈக்குவல் பி மைனஸ் சொல்லி சொல்லுது. பி பிளஸ் ஈக்குவல் பி மைனஸ் சொல்லி சொல்லுது. சரியா? அப்ப பி பிளஸ் சொன்னா இந்த புள்ளியில அழுத்தம் பி பிளஸ், அப்ப இந்த இதை சொல்லுவோம் பி மைனஸ். பி பிளஸ் ஈக்குவல் பி மைனஸ். அப்ப பி பிளஸ் சொன்னா இந்த புள்ளிக்கு நம்ம கொடுக்குற அழுத்தம் எவ்வளவு? வி இன் தான் கொடுக்கும். வி இன் சொல்லி அழுத்தம் ஒன்று கொடுக்கும். அப்ப வி இன் சொன்னா அப்ப வி மைனஸ் எவ்வளவு இருப்பாரு? வி இன் தான் இருப்பாரு. ஆகவே இந்த புள்ளிக்கு அழுத்தம் வி இன், உங்களுக்கு வி இன், வி மைனஸ் வி இன் தான் இருப்பாரு இடத்துல. ஆகவே வி இன் எடுத்துட்டோம்னு சொன்னா இப்போ எங்களுக்கு தெரியும் Kirchhoff's current law படி, Kirchhoff's current law படி ஒரு புள்ளியை நோக்கி வார மின்னோட்டத்தை கூட்டுத்தொகை புள்ளியை விட்டு வெளியேறி செல்ற மின்னோட்டம் கூட்டுத்தொகை சமன். அப்ப இந்த புள்ளியை நோக்கி வார மின்னோட்டம் ஐ, இந்த புள்ளியை விட்டு வெளியேறி செல்ற மின்னோட்டம் ஐஎஃப், ஐ இன் சமன் ஐஎஃப். இப்ப இந்த ஐன்னு எழுதணும்னு சொன்னா ஐன்னு எப்படி எழுதலாம் பாருங்க, இடத்துல பூஜ்ஜியம் ஏர்த் பண்ணத்துல இடத்துல பூஜ்ஜியம். அப்ப இங்க இருந்தா கரண்ட் போறான்னு சொல்லி எடுத்திருக்கோம் கருதுகோள். ஆகவே இங்க இருந்து பூஜ்ஜியம் மைனஸ், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் பூஜ்ஜியம், எண்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் மைனஸ் எண்டிங் பாயிண்ட், அப்படிதான் நம்ம என்ன செய்யும் வோல்ட்டோட வித்தியாசம் போடுவோம். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் பூஜ்ஜியம், எண்டிங் பாயிண்ட் எவ்வளவு? வி பூஜ்ஜியம் மைனஸ் வி. கீழே தடை பெருமானம் எவ்வளவு? ஆர் இன் சமன். அதே போல ஆர்எஃப் பாத்தீங்கன்னு சொன்னா, சாரி ஐஎஃப் பாத்தீங்கன்னு சொன்னா ஐஎஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட் வி இன், எண்டிங் பாயிண்ட் வி அவுட், வி இன் மைனஸ் வி அவுட். அது கீழே தடை பெருமானம் எவ்வளவு? ஆர்எஃப். சரியா? அதே போல பாருங்க, இப்ப வி நம்ம இந்த சாம்பாடு எடுத்துட்டோம். இதுக்கு பிறகு என்ன செய்யறப்போ எல்லாம் செய்யற பாருங்க, இப்போ மைனஸ் வி இன் கீழ் ஆர் இன் சமன் வி இன் மைனஸ் வி அவுட், என்ன வி அவுட் கீழ் ஆர்எஃப் வருவாரு. இப்ப திரும்ப என்ன செஞ்சு இப்ப நம்ம இந்த சாம்பாடுல ஆர் இன்ன வந்துட்டு அங்க அளந்து பிரிப்போம். ஆர் இன்ன வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், அங்க அனுப்புறோம்னு சொன்னா கடைசி நம்மளுக்கு பாருங்க வி இன் மைனஸ் வி அவுட் சமன் மைனஸ் ஆர்எஃப் கீழ் ஆர் இன் வின்னு சொல்லி உங்களுக்கு சாம்பாடு வர்றாரு. சரியா? அப்ப இதுல இருந்து இந்த சாம்பாடுல இருந்து நாம என்ன செய்யணும், அடுத்து இந்த கோவைக்கு வந்திருக்கோம். அப்ப இதுல இருந்து அடுத்த கட்டமா போறது வந்துட்டு இந்த ஸ்டெப்பு போயிருக்கும், இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்பு போயிருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த சாம்பாடுல யார பொதுவாடுத்திருக்கோம்? வின பொதுவாடுத்தோம்னு சொன்னா 1 பிளஸ் ஆர்எஃப் கீழ் ஆர் இன் சொல்லி வருவாரு. சரியா? வி அவுட் சமன் வி இன் 1 பிளஸ் வி இன் பிராக்கெட்டுக்குள்ள 1 பிளஸ் ஆர்எஃப் கீழ் ஆர். இப்ப எங்களுக்கு ஏவி, அதாவது வோல்ட் அளவு நயம் சொன்னா வோல்ட் அளவு நயம் காண்றேன்னு சொன்னா வி அவுட்டிங்கில் வி இன், அதான் சமன்பாடு வோல்ட் அளவு நயம். இப்ப வி அவுட்டிங்கில் வி இன் சொன்னா வி அவுட், அப்ப வி இன் இவரை கீழே கொண்டு வந்தேன்னு சொன்னா வி இன் இவரது கீழே கொண்டு வந்தேன்னு சொன்னா மிச்சப்படுறாள் யாரு? 1 பிளஸ் ஆர்எஃப் கீழ் ஆர் இன் தான் மிச்சப்படுவார். 1 பிளஸ் ஆர்எஃப் கீழ் ஆர் இன் சொல்லி மிச்சப்படுவார். சரியா? குயிக்கா நோட் பண்ணுங்க.
இப்ப இதுல முதலாவது கேள்வி வோல்ட் அளவு நயம் யாது? வோல்ட் அளவு நயம் ஏபி. வோல்ட் அளவு நயம் ஏபி யாது? அடுத்தது இரண்டாவது வி அவுட் யாது? வி அவுட் யாது? ஆன்சர் வந்தவங்க ஆன்சர் மெசேஜ் பண்ணலாம். ஆன்சர் வந்தவங்க ஆன்சர் மெசேஜ் பண்ணுங்க. முதலாவது ஏவி வோல்ட் அளவு நயம் ஏபிஏ வற்றவர், அது பேர் ஏவின்னு சொல்லுவாங்க, ஏன்னு சொல்லுவாங்க, அது பிரச்சனை இல்லை. சரியா? வோல்ட் அளவு இப்ப முதலாவது சமன்பாடல் இருக்கும். முதலாவது நம்மளோட பி அவுட்டுக்குரிய சமன்பாடல் இருக்கும். பி அவுட் சமன் இது என்னது? நேர்மாற்ற விரியலாக்கி. அப்ப நேர்மாற்ற விரியலாக்கின்னு சொன்னாலே உங்களுக்கு சமன்பாடு இப்படி எழுதிருக்கு. பி அவுட் சமன் வி இன் 1 பிளஸ் RF இன் கீழ் RE. இந்த சமன்பாடு போட்டுறணும் இல்லைங்களா? V out 7 V in 1 plus RF இங்கில் RN சொல்லி இந்த சமன்பாடை போட்டுக்கணும். V out வந்து கேட்கிற டைம்ல. இப்போ ஓகே, இந்த சமன்பாட்டை எப்படி எழுதிட்டோம்? அப்ப நம்மளுக்கு AVன்னு சொன்னா என்ன? வோல்ட் அளவு நயம் AV சமன் எப்படி வருவாரு? V out இங்கில் V in சமன் இந்த V in எஞ்சல கொண்டு வந்தோம்னு சொன்னா எப்படி வருவாரு? நம்மளுக்கு 1 plus